நன்றி சொல்லும் நாள் வந்ததே, எந்தன் உள்ளமெல்லாம் உந்தன் சொந்தமே. நன்றி சொல்லும் நாள் வந்ததே, எந்தன் உள்ளமெல்லாம் உந்தன் சொந்தமே. நன்றி சொல்லும் நாள் வந்ததே, எந்தன் உள்ளமெல்லாம் உந்தன் சொந்தமே. அன்புக்குரியவர்களே, ஆண்டின் இறுதி நாள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை புகழ்வதற்காக இதோ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டின் இறுதி நாள் எண்ணி பார்ப்போம். இந்த 365 நாட்கள் கடவுளுடைய அருளாற்றல் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் எவ்வாறு நீரோடையாக ஓடியது, எவ்வளவு அருளை பெற்றிருக்கின்றோம். கடவுள் நமக்கு பல விதங்களிலே உதவி செய்திருக்கின்றார். நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார். நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்திருக்கின்றார். உடல் நோயிலிருந்து நம்மை குணப்படுத்தி இருக்கின்றார். கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கின்றார். பல்வேறுபட்ட காரியங்கள் நாம் முடியாது என்று நினைத்ததையெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார். கடவுள் நம்பினோரை கைவிடுவதில்லை. நம்பிக்கைதான் வாழ்வின் அடித்தளம் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு புதுமைக்கு பிறகும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்ற வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். நம்புங்கள், உங்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் எதை கேட்க சொல்லுகின்றார்? எதை தட்டச் சொல்லுகின்றார்? அவருடைய இதயத்தை தட்டச் சொல்லுகின்றார். அவருடைய திருவுளம் இங்கே நடப்பதற்காக கேட்க சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளாற்றல் இன்று உங்களுடைய வாழ்விலும், இன்று என்னுடைய வாழ்விலும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இதோ இந்த ஆண்டின் இறுதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்திற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஆண்டவரே, உம்மாலன்றி எதுவும் கூடாது. நீர் இருப்பதனால்தான் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறது. நீர் இருக்கிறதுனால்தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நீர் இருக்கிறதுனால்தான் நாங்கள் ஒருவரை நேசிக்கின்றோம், நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இதைவிட பெரிய வாக்குறுதி நமக்கு தேவையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நான் இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். வாழ்நாள் முழுவதும் இங்கிருக்கின்ற பொழுது மட்டுமல்ல, இந்த உலகை விட்டு சென்றால் நம்மோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். நாமும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மாலன்றி எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளில் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்திற்கு செல்வோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை, உலகை படைத்த வார்த்தை. உலகை மட்டுமல்ல, இந்த மண்ணையும், மரம், செடி, கொடி, மிருகங்கள் அனைத்தையும் படைத்த வார்த்தை. உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். தன்னுடைய மூச்சு காற்றால் மனிதனுக்கு உயிர் கொடுத்தார். அதே வாக்கு இன்று
மனித உருவெடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறது. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே அங்கம் வகிக்கின்றாரோ அதுபோன்று நாமும் வருகின்ற இந்த ஆண்டிலே 2026 ஆண்டிலே இயேசுடைய வாழ்வோடு நாம் ஐக்கியமாவோம். ஏனென்றால் அவரே ஒளியாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்வில் இருள் அடைந்திருக்கிறதா? ஒளியை ஏற்றுவோம். ஆண்டவருடைய ஒளி உங்களை வழிநடத்தும். இந்த 2025 ஆண்டில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்தவர்கள் நன்றிக்குரியவர்கள். 2026 ஆண்டு ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நிரம்ப கிடைக்கவும் பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதற்காக இந்த நேரத்தில் வேண்டும். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். பல நேரங்களிலே எங்களுடைய பலவீனங்களால் நாங்கள் தவறி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீர் உம்முடைய அன்பை செலுத்துவதில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றீர். எங்களை எப்பொழுதும் கைவிடுவதில்லை. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் எங்களை நீர் தனியாக விடுவதில்லை. ஆகவே அன்பு இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க இந்த ஆண்டினை செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். 2026 ஆண்டு எங்களுடைய வாழ்வில் ஒளி வீசுகின்ற ஆண்டாக அமைய எங்கள் உள்ளத்தை உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், எங்களுடைய உறவுகள் அனைத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.